எல்லா காலையும் அடைக்கப்படுவாங்க. இந்த வருஷமும் போட்டிக்கு 7 ஜமீன் காலைங்க வந்திருக்கு. போட்டி ஆரம்பிக்க போகுது. இப்ப வரப்போகுது பொதுப்பு ராமமச்சான் கால. தைரியம் இருக்கிறவங்க பிடிங்க. அடைக்கப்பட்டாங்க, அடைக்கப்பட்டாங்க. சுந்தரபுரி ஜமீன்காரங்க அடைக்கப்பட்டாங்க. அடுத்து வரப்போகுது சோளங்குருணி சிங்கக்கால. எப்ப வரப்போகுது பாரப்பட்டு ஜமீன் யுவராஜோட ராஜகால. அடக்க முடியாம தோற்கிறாங்க சுந்தரபுரி ஜமீன்காரங்க. ராஜகாலை அடக்க வந்து ஒவ்வொருத்தரா குறைஞ்சிட்டு வராங்க. 2 வீரர்கள் அடக்க பார்க்கறாங்க. 2 வீரர்கள். ஐயோ, கடைசி ஆளு கைவிட்டாரு. இந்த காலை அடக்க யாருமே இல்லையா? இந்த காலை அடக்க யாருமே இல்லையா? ஓஸ்டர் அடிமாடுகளே பிடிச்சு பழக்கப்பட்ட சுந்தரபுரி ஜனங்களுக்கு பாலப்பட்டி காளை அடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். என் ராஜகாளை அடக்கிறதுக்கு உங்க ஊர்ல ஆம்பளையே இல்லையா? ஒரு பையன், ஒரு ஆம்பளை. யுவராஜ், உன் காலையை நான் அடக்கிறேன்.
எங்க மண்ணு கூட மானம் இருக்கு, எங்க ஊர் பொண்ணுங்க கூட வீரம் இருக்கு. எங்க ஊர் பொண்ணுங்களோட சேலை கட்டுறது கூட உனக்கு யோகியதை இல்லை. ஞாபகம் வச்சு. செல்வி, நீயா? நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு காவல் காக்க வந்த மாமா. யாருக்கு யார் காவல் காக்குறது? போ வீட்டுக்கு போ. போன டிங்கிரி டாக்க டிங்காலா. செல்வி, கோயிலுக்கு வந்தியா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? என்னம்மா விஷயம்? நீ மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த பாரு, நான் என் மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ரெண்டுல ஒண்ணு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்படி உட்கார். காசு வச்சிருக்கியா? 1 ரூபி. 1 ரூபா. செல்வி, வேண்டாம் செல்வி. எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? சாமி காசு சுண்டி போட்டே முடிவு பண்ணிக்கலாம். செல்வி, பூ விழுந்தா மாமா எனக்கு, தலை விழுந்தா மாமா உனக்கு. புரியுதா? வேண்டாம் செல்வி. சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் இப்படிதானே. உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க, எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3. ராமசாமி, அப்சரா, குப்புசாமி, தங்கசாமி, வெள்ளிசாமி, பொன்னுசாமி, சாமி கொண்டு வரனே. பொன்னுசாமி, துரைசாமி, குருசாமி, ஐயப்பசாமி, இன்னும் வேற என்ன சாமி இருக்கு? ₹1. இந்த ₹1 காசை சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமா உங்க 2 பேருக்கும் கேவலமா போயிட்டான். எந்திரிக்க எந்திரிக்க 2 பேரும். நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? எப்படி? பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா தலை விழாது. விழாதான். இத சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான். ஆளாளுக்கு சுண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ராஜகுமார் என்ன இழுச்சுவாய் நினைச்சீங்களா? எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு முடிய பாரு, நோண்டிடுவேன். அந்த உண்டியல் எடு. எடே, அது அங்க போய் மாட்டு. இது எங்க இருந்து எடுத்த? உண்டியில இருந்து குலுக்கி எடுத்தேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியில இருந்து எடுத்து எனக்காக சுண்டுவேன்? இது மட்டும் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையே? இது உள்ள போடு. பாத்திரியம்மா, வீட்டுக்கு போ. இப்ப வரும் அப்ப வரும்னு நம்மளால ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த காவா தண்ணி நம்ம ஊருக்கு வரப்போகுது. கலெக்டர் ஐயா தாசில்தார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இந்த கால்வாய் செல்வராஜ் ஐயா நிலத்துலதான் ஆரம்பிக்குது. அதுக்கான நிலத்தையும் செல்வராஜ் ஐயா தான் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல நம்ம சேனாபதி ராஜா 500 ஏக்கர் நிலத்தை இந்த கால்வாய்க்காக கொடுத்திருக்காரு. ராசப்பு, தரிசா கிடக்கிற இந்த பூமி எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல காவா தண்ணி பாஞ்சு நஞ்சியா செழிக்க போகுது, கொளிக்க போகுது. பெரிய போராட்டமா போச்சு. இந்தாமா, பேசுறதும் புரிய மாட்டேங்குது. நான் என்னடி பண்ணி தொலைவேன்? ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஏமா இப்படி குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க? இதுக்கு காதும் கேட்க மாட்டேங்குது, வாயும் பேச தெரியல. இத வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்ணுவேன்? இந்த பாருங்க, காது கேட்டாதான் குழந்தைக்கு பேச வரும். முதல்ல காது கேட்கறதுக்கான வழியை பாருங்க. நேரா டவுன் ஆஸ்பத்திரி போங்க, டாக்டர் ராஜா ரவி பாருங்க. நான் அனுப்பிச்சேன்னு சொல்லுங்க, அவர் எல்லாம் பாத்துக்குவாரு. இந்தாங்க, இத வச்சுங்க. வேணாங்க தம்பி. இந்தாங்க. ராசப்பு கொடுக்கறாருல, வாங்கிடுமா. பாப்பா, அம்மா கிட்ட போ. போமா. என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் இந்த புறா கிட்ட லெட்டர் எழுதி அனுப்பிக்கிட்டு இது எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியல. சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா முடியணுங்கிறதுக்காகத்தான் இத அனுப்புறேன். இத பாருமா, நீ செய்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுவுமே விளையாட்டு ஆடக்கூடாது. என் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் நான் விட்டுட்டேன். என் மாமனுக்கு பிடிச்ச மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு கருப்பராய சாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். கருப்பராயன் சாமி கோயிலுக்கா? எதுக்குமா? என் மாமா எனக்கு கிடைக்கணும் தான். இந்த கோலத்துல மட்டும் மாமா என்ன பார்த்தாரு, டிங்கிரி டக்க டிங்காலாதான். நான் இவ்வளவு நாளா நம்பி போறது சாமி கிட்ட, ஆனா இன்னைக்கு நம்பி போறது என் மாமன் கிட்ட.
நான் இதுவரைக்கும் மாமா கிட்ட வாய் திறந்து எதுவுமே கேட்டதில்ல. இன்னைக்குதான் முதல்ல கேட்க போறேன். அதுக்கு அவரு ஓ குடுக்கறேன்னு சொல்லுவாரு. அப்படின்னா உன்னையே குடுமாமான்னு கேட்பேன். அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல. நிச்சயமா மாமா என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லுவாரு. ரெண்டுல ஒண்ணு தெரியாம வரமாட்டேன். நான் வரும்போது மாமா மனசோட தான் வருவேன். கோயிலுக்கு போறவங்க தேங்காய் பழத்தோட தான் போவாங்க. இது என்ன கூட நிறைய பூ? நான் கோயிலுக்கு போக வரல மாமா. பின்ன இத்தனை நாளும் நான் கருப்பராயன் கிட்ட வாய் திறந்து கேட்ட வரத்த இப்ப என் மனசுக்குள்ளேயே உங்ககிட்ட கேக்குறேன். அது நீங்க தான் கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேண்ட சாமி கருப்பராயனா இருந்தாலும் எனக்கு வரம் கொடுக்கிற சாமி நீங்க தானே மாமா. இந்த கூடையில இருக்கிற சிகப்பு வெள்ளை பூவுல ஒரு பூவை நீங்க எடுக்கணும். அது நான் நினைச்ச பூவா இருக்கணும்.